கடந்த சில மாதங்களாக சமந்தா பற்றிய செய்திகள் தான் அடிக்கடி வந்த வண்ணம் உள்ளது. தெலுங்கு நடிகர் நாக சதன்யாவை காதலித்து திருமணம் செய்து கொண்ட சமந்தாவின் திருமண வாழ்க்கை நீண்ட நாட்கள் நீடிக்கவில்லை. 2007ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்ட நிலையில் 2021ஆம் ஆண்டு இருவரும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்தனர். இந்த நிலையில் மயோசிட்டிஸ் நோயால் பாதிக்கப்பட்டிருந்த சமந்தா சினிமாவிலிருந்து விலகி அதற்கான சிகிச்சையும் எடுத்துக்கொண்டார். மயோசிட்டிஸ் என்ற தோல் நோயால் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு அதன் பிறகு தீவிர சிகிச்சைக்கு பிறகு அதிலிருந்து மீண்டு வந்தார். இந்த நிலையில்தான் மீண்டும் தற்பொழுது இவர் ஒரு காதல் கிசுகிசுவில் சிக்கியிருக்கிறார். அதுவும் ஒரு இயக்குனருடன். யார் அந்த இயக்குனர், இருவருக்கும் எப்படி பழக்கம் என்பதை இந்த வீடியோல பார்க்கலாம். கடைசியாக சமந்தா நடிப்பில் கடந்த 2023ஆம் ஆண்டு சாகுந்தலம் மற்றும் குஷி ஆகிய 2 படங்கள் வெளியாகின. ஆனால் இந்த 2 படங்களுமே தோல்வியை கொடுத்தன. ராஜ் மற்றும் டிகே இயக்கத்தில் உருவான சிட்டாட்டர் ஹனிபனி என்ற வெப் சீரிஸில் நடித்தார். கடந்த 2024ஆம் ஆண்டு நவம்பர் 6ஆம் தேதி முதல் இந்த வெப் சீரிஸ் ஒளிபரப்பு செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் பிக்கிள் பால் விளையாட்டில் சென்னை அணியை சமந்தா வாங்கியிருந்து அதற்கான ப்ரமோஷனிலும் ஈடுபட்டு வந்தார். கடந்த 4ஆம் தேதி தொடங்கிய இந்த பிக்கிள் பால் போட்டி நேற்றுடன் முடிந்தது. இதில் பெங்களூரு சாம்பியன் பட்டம் வென்றது. இந்த நிலையில்தான் இந்த போட்டியை பார்க்க இயக்குனர் ராஜ் நிடிமோர் வந்துள்ளார். அவருடன் சமந்தாவும் வந்துள்ளார். ஆனால் இருவரும் கைகோர்த்தபடி வந்துள்ளனர். அது மட்டுமின்றி போட்டியை இருவரும் ஒன்றாக அமர்ந்து பார்த்துள்ளனர். இது தொடர்பான புகைப்படம் மற்றும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியான நிலையில் இருவரும் காதலிப்பதாக கூறப்படுகிறது. சினிமாவில் நடிகர் நடிகைகள் கைகோர்த்தபடி நடந்து செல்வது, கட்டி அணைப்பது என்பெல்லாம் பொதுவான விஷயம்தான். இதையெல்லாம் வைத்து இவர்கள் காதலிப்பதாக கூறுவது எல்லாம் வதந்தியாகவும் பார்க்கப்படுகிறது. இதற்கு முன்னதாக நடிகை சமந்தா மற்றும் நடிகரும் இயக்குனருமான ராகுல் ரவீந்திரன் இருவரும் ஒன்றாக கைகோர்த்தபடி ஒரு நிகழ்ச்சிக்கு வந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது குறிப்பிடத்தக்கது. ஓகே வீவர்ஸ், இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.